ஹலோடாமீஸ் வெல்கம் டு எல்எஸ் லெவல் சேனல். நான் உங்க எவல் பேசுறேன்டா. நம்ம இப்ப மோதலா காதலா அவங்களோட எபிசோட் 15 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டோங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த பார்ட் என்னன்னு புரியும். சரி, ஒருக்கா நம்ம லாஸ்ட் பார்ட்ல எது இருக்கு பார்த்துருந்தோம், சைட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்குள்ள அப்படியே என்டர் ஆகலாம். லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொரியா போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், உங்களோட ஜாப்னால வேற வழியிலேயே போய்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் நீங்க போறீங்க. அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா பிடிஎஸ் அப்புறம் அங்க இருக்க மத்த எல்லா மாஃபியாஸும் உங்களை அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கா பாக்குறாங்க, உங்களை ஸ்டன்னிங்கா அப்படி பாக்குறாங்க உங்களை. பிகாஸ் நீங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா போயிருப்பீங்க, என்டர் ஆயிருப்பீங்க. சோ அதை பாக்குறாங்க. அதோட அந்த எபிசோட் முடிச்சிருந்தோம். சரி வாங்க நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா எல்லா பேரும் உங்களை ஸ்டன்னிங்கா பாத்துட்டு இருப்பாங்கல்ல. என்னடா இப்ப ஸ்டன்னிங்கா பாக்குறாங்களே அப்படின்னு பார்த்தா நீங்க வந்திருக்க போட்டிருக்க காஸ்டியூம் அப்படிடா. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க பிளாக் கலர்ல ஒரு நெட்டடான ஒரு சாரி வியர் பண்ணிருக்கீங்க. அது நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு மேல இது தமிழ்ல போடுறேன் பாருங்க. அந்த மாதிரி நெட்டடா ஒரு போட்டிருக்கீங்களா, பிளாக் கலரு செம்மையா இருக்கும் உங்களுக்கு, அவ்வளவு அழகா இருக்குது. அதுவும் ஒன் ஃபிளீட் போட்டிருக்கீங்களா, அது வேற கொஞ்சம் விசிபிளா வேற இருக்குது. ஆனா அவ்வளவு அழகா அப்படி நடந்து வரீங்க பாருங்க. இங்க நிறைய பார்த்தே நிறைய பேர் பிளாட் ஆயிடுறாங்க, அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா நீங்க நடந்து வரீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா நடந்து போறீங்க. போய் மேல ஸ்டேஜ் கிட்ட உங்களுக்கு தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா, நீங்க அந்த இடத்துல கதவு சொல்லிட்டு ஸ்டேஜ் கிட்ட உங்களுக்கு போட்டிருக்காங்க சேர். ஓகே ஃபைன், நம்ம போய் நம்ம சேர்ல உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்க போய் உங்க சேர்ல உட்காருறீங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அங்க ஒவ்வொருத்தவங்களா பாத்தீங்கன்னா மாஃபியாஸ் எல்லாமே அவங்களோட அதாவது இது என்ன மாஃபியா டிங்கிங்கன்னா, ஒரு மாஃபியாஸ் ஏதாச்சும் ஒரு மாஃபியா நீங்க செலக்ட் பண்ணணும். அவங்க உங்க நம்ம கண்ட்ரியில இந்தியால ஏதாச்சும் தப்பு பண்றவங்களா இருப்பாங்களா, அவங்களா பிடிக்கிறது. ஆர் மாஃபியாஸா இருந்தாலுமே அவங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணுவாங்களே, வெளி உலகத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிசினஸ். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு காசு வரும் இந்த மாஃபியால மில்லியன் கணக்கா காசு தான். அந்த காசுல என்ன பண்ணுவாங்க, சோ அதுக்குன்னு உங்க பிசினஸ் இது பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க அவங்களோட பிசினஸ் ஏதாச்சும் உங்களோட நம்ம கண்ட்ரில இன்வால்வ் பண்ணலாம், நம்ம கண்ட்ரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு கூட இருக்கும். சோ அதுதான். அதுக்கு பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு ஒவ்வொருத்தவங்களா வராங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்க, அதுல நீங்க எது ஓகேன்னு சொல்லிட்டு பாப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு எது எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த இதுதான் நம்ம கொண்டு வரணும், இது நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏ டு இஜெட் எல்லாம் தெரியும். அதனால சரின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இது பண்றீங்க. சோ அப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களா வராங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாஃபியா வராங்க. ஓகேவா, அதுல ஒரு 4-5 பேர் வராங்க. அதுல ஒரு ஹெட் இருக்கிறாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எங்க ப்ராஜெக்ட் இப்படிதான், சோ அது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உங்களுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு பாக்கீங்க. உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, கூட ஒரு பெண்ணு, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி இருக்கு, அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஓகே பாத்துட்டு கிட்டத்தட்ட ஐயோ எத்தடா மாஃபியாஸ், கிட்டத்தட்ட ஒரு 50 மாஃபியாஸ் கிட்ட இருப்பாங்க. பிகாஸ் வேர்ல்டுக்கு மொத்த மாஃபியாஸே அங்க இருப்பாங்க. அண்ட் தென் கொரியால என்ன நினைச்சீங்க, எத்தனை மாஃபியாஸ் இருப்பாங்க, ஊருப்பட்ட மாஃபியாஸ் இருப்பாங்களே கொரியால, அத்தனை பேர் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து வராங்க. அவங்க ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, அதே மாதிரி பண்ணிட்டு கிட்டத்தட்ட 10 பேர் கிட்ட போயிட்டாங்க. நீங்க பாக்குறீங்க ஒருத்தனை ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு பிடிஎஸ் வர வேண்டியது. உங்களை பார்த்தோன்னா கொஞ்சம் உங்களை சைட் அடிக்கலாம் சைட்டு அவங்க நாங்க கடைசியா வருவோம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால அப்ப வேற ஒருத்தவங்க வராங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு. சோ நீங்க பேப்பர்ல எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே போக கிட்டத்தட்ட 50 மாஃபியாஸ் வந்திருப்பாங்க. லாஸ்டா பிடிஎஸ் என்டர் ஆறாங்க. மேலே அவங்க என்டர் ஆகி 7 பேருமே போறாங்களா. சோ பாக்க அவ்வளவு இதா இருக்குது. நீங்களும் பாக்குறீங்க, சரியோ இவங்க பார்க்க கூட நினைச்சா பாக்குறோமே, சரி என்ன இருக்கு பாப்போம், நம்மளோட கண்ட்ரிக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓகே ஃபைன் வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கிறீங்க. அப்ப அவங்களோட ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா அவங்களோட தீம் வேற, அண்ட் தென் அவங்களோட ஐடியாஸே வேற. அவங்க இந்தியால இருந்து வராங்கன்னு ஒருவேளை நீங்களா இருப்பீங்களோங்கிற அந்த எண்ணத்துல நீங்க 1 மந்த் அவங்க கூட இருந்தீங்களா, நீங்க என்னமே இருப்பீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் உங்களோட மைண்ட் அவங்களுக்கு கிளம்பி தெரியுங்களா. சோ அதை வச்சு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணிருப்பாங்க. ஓகே நான் பார்க்கலாம், ஒரு அவன் தானே இது கூட ஆக்சுவலா 2 ப்ராஜெக்ட் மேக் பண்ணிருப்பாங்க. ஒண்ணு நீங்க வந்தீங்கன்னா இது ப்ரெசென்ட் பண்ணணும், இன்னும் வேற யாராச்சும் வந்தா வேற மாடிக்கலாம் சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ராஃபிட் இவங்களுக்கு வரமே பண்ணிருப்பாங்க, இன்னும் ஃபுல்லா ப்ராஃபிட் பத்தி மக்களுக்கு
இந்தியன் கவர்மெண்ட்க்கு வர மாதிரி அதுல 1% ஒரு 5% மட்டும் இவங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி அதுமாதிரி பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் சொல்றீங்க ஓகே உங்களை டாக்டர் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி 5% மட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட்டா மேக் பண்ணிருப்பாங்க? அவங்களுக்கு காசு அத்தனைக்கு அதுக்குன்னு இல்லடா. ஏன்னா இது பண்ணா நீங்க இப்படிதான் செலக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். அப்ப இதுக்காகவே உங்களை பாக்கலாம், உங்களை மீட் பண்ணலாம். ஏன்னா நீங்க தான் அப்ரூவ் கொடுக்குறீங்க, அதனால உங்களுக்கு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே தான் அவங்க இந்த எடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இதுவும் டன் ஆகுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த சைன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க மேல ஏறி போறீங்க. இந்த டாக்குமெண்ட்ல உங்களுக்கு சைன் பண்றாங்க. அது நீங்க ஃபுல்லா ரேட் பண்ணி பார்த்துட்டு என்ன ப்ரொசீஜர் என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஃபுல்லா A to Z நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஓகே நம்ம சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைன் பண்றீங்க. அப்போ உங்க காது கிட்ட இருந்து நம்ம ஜிம் இருந்து பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நீங்க அப்படியே ஒரு சைலேஸ்ல அவங்க மறைக்கிறீங்களா? எப்படி என்ன கண்டுபிடிச்சுன்னு பாத்தியா? எப்படி இருந்தாலும் ஒண்ணுல எங்க கிட்ட தப்பிக்க முடியாது, மறுபடியும் நீங்க கிட்டதான் வந்து ஆகணும் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க பார்த்துட்டு அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படிங்கிறீங்களா? அப்ப அவங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சுட்டு அந்த அந்த டாக்குமெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதை அப்படியே எடுத்துட்டு அவர் போறாரு கீழே. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே வந்துடுறீங்க. இதுல என்ன கூத்துனா, நீங்க இப்ப சைன் பண்ணிருக்கீங்கல்ல, என்ன சொல்லிட்டாங்க, நீங்க அவங்க கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. அதை பத்தி நீங்களும் அவங்க ஒரு நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது என்ன இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தலை எழுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு. அப்புறம் ஓகே வேற வழி இல்ல, மக்களுக்காக நம்ம எதுனா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் பிடிஎஸ் பாத்தீங்கன்னா ஓகே நம்ம நைட் டின்னர் போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா? நீங்க முறைச்சுக்கிட்டே தலையெழுத்து தலையிற அப்படிங்கிறீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அப்படியே டின்னர் பாத்தீங்கன்னா போய் ஒரு கேண்டில் லைட் டின்னர் தான் உங்களுக்கு போகுது. ஆனா கேண்டில் லைட் டின்னர் போறீங்க. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பிடிச்சது அவங்க எல்லாமே வாங்குறாங்க. கொஞ்சம் சரி வாங்கிட்டு அவங்க மெயினா பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு தமிழ் ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்தியன்ஸ் ஹோட்டல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அது கொஞ்சம் இருக்கும். சோ உங்களுக்கு நமக்கு இந்தியன் ஃபுட் தானே ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு இந்தியன் ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். சோ அதனால அந்த மாதிரி இது பண்ணிருப்பாங்க. அங்க போய் உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு தேவையானது அந்த மாதிரி எல்லாமே வாங்கியிருப்பாங்க. வாங்கினதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க உங்களுக்கு இந்தியன் ஃபுட் பிடிக்கனால ஓகே பூஞ்சு விளாசலாம் ரசா அப்படிங்கிற மாதிரி அது நல்லா அமுக்கு அமுக்குறீங்க. அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே நம்ம ப்ராஜெக்ட் பத்தி பேசலாமா அப்படிங்கிறீங்க. அவங்க ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ஓகே இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு கேக்குறீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க உங்க தரப்புல ஐடியா சொல்லுங்க, இனிமே பண்ணணும். சோ இந்த மாதிரி பில்ட் பண்ணணும், பில்டிங்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு தான் பில்ட் பண்ணணும், ஒரு பில்ட் பண்ண சொல்லி நீங்க சொல்றீங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க காதனமும் கேக்குது, ஆனா கண்ணனும் உங்களையே அப்படியே பாத்துட்டு இருக்கு, உங்களை அட்மையர் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க அந்த ட்ரெஸ்ல. அப்ப நம்ம ஜேகே உங்களை கூப்பிடுறாங்க வயன் அப்படிங்கிறாங்க. அப்படி திரும்பி பாக்குறீங்களா? அவன் யார் இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேக்குறாங்க. நீங்க பாத்துட்டு தட்ஸ் none of our business அப்படின்னு சொல்றீங்களா? தட்ஸ் மை பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க பாத்துட்டு ஐயோ இதெல்லாம் தாங்கன்னு சொல்லிட்டு நான் எந்த ட்ரெஸ் வியர் பண்ணா உங்களுக்கு என்ன ஜேகே அப்படின்னு சொல்றீங்களா? நான் ஹஸ்பண்ட், நான் கேட்கதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்றேன். ஹஸ்பண்டா? யாருக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா? அப்ப கேக்குது பாரு வயன் இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணது பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசிபிளா தெரியுது. சரியா? நாங்க பார்க்க வேண்டியதுல ஊரே பார்க்கும் போல என்ன ட்ரெஸ் இது மாதிரி, இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ வியர் பண்ணக்கூடாது இப்பயே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க அது ஏன் இஷ்டம், நான் எப்படி வியர் பண்ணணும் வியர் பண்ணக்கூடாதுங்கிறது ஏன் இஷ்டம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அண்ட் தென் இது எங்களோட ட்ரெடிஷனல் ஓகேவா அப்படின்னு ஜேகே சொல்றாங்க. ஆனா நீ ஃபர்ஸ்ட் இந்த மேல வியர் பண்ண மாட்டே அப்படின்னு சொன்னேன். அது என்னது போக போக காலங்கள் மாற மாற மனுஷங்க மாறுறாங்க, அதே மாதிரி தானே நீங்க மாறல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா? அவங்க பாரு பழசுல எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. என்ன பழசு பேசாதுன்னு நானும் அவங்கள மீட்டே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். தலையெழுத்து என்னோட கண்ட்ரிக்காக தான் வர வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? அதுக்கு ஜேகே எங்க மனசு அப்பயே சொல்லிச்சு நீ வருவேன்னு, அதனால நாங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணோம், எல்லாம் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்றாங்க. நீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு இது பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு சாப்பிடுறீங்க. அப்ப ஜேகே வயன் அப்படிங்கிறாங்க. நீங்க அப்படின்னு நிறைய எழுந்திரிச்சு பாக்குறீங்களா? அது அது சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்றாரு. எல்லாரும் நாங்களும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குறைஞ்சு சொல்றாங்களா? நீங்க பாக்குறீங்க இப்ப என்னத்துக்கு இவங்க திடீர்னு சாரி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க. அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல நாங்க பண்ணதுக்கு சாரி, உன் மேல எந்த தப்பு இல்ல, பட் நாங்க அதை ஒழுங்காவே இது பண்ணாம உன் மேல தப்பு இருக்குன்னு நினைச்சு இது பண்ணோம், அது லாஸ்டா தெரிஞ்சு அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க பாக்குறீங்க
குழந்தைய அபார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி நம்ம ஜிம்மி கேக்குறாரு. பிகாஸ் நம்ம மேக்னியன்ஸ்க்கு வந்து குழந்தைங்க ரொம்ப பிடிக்குமா, அதனால வந்து அவர் கேக்குறாரு, நீங்க எப்படியா பாக்குறீங்க, குழந்தை இருந்தாதான் நான் அபார்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறீங்களா என்ன அப்படின்னு வந்து எல்லாருமே குழந்தை கேக்குறாங்க. ஆமா, நான் எங்க அபார்ட் பண்ணேன், நீங்களே அதை அபார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஷாக்கு. நாங்க இப்ப அபார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ வந்து நீங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா, என்ன சொல்றீங்கன்னா, ஆக்சுவலா வந்து நீங்க அன்னைக்கு நான் வந்து உங்களை விட்டு போறதுக்கு முன்னாடி நைட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அப்ப நான் வந்து எனக்கு ரொம்ப முடியல, உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். நீங்க விடாம என் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, அப்ப எனக்கு வாமிட் வந்துச்சு ஞாபகம் இருக்கணும்னு. ஆமா அப்படின்னு. அப்ப நான் பிரெக்னெண்டா இருந்தேன். அப்ப நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன், ப்ளீஸ் என்ன ஒழுங்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆக்சுவலா எனக்கே தெரியாது நான் அப்ப பிரெக்னெண்டா இருந்தேன்னு. ஆனா வந்து நீங்க என்ன பண்ணீங்க, முடியாது நாங்க உங்க கூட இருந்தாவோம், நீ செத்தா கூட உனக்கு மேல கூட நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. சொல்லிட்டு பண்ணீங்களா, அப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா. அடுத்த நாள் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பேபி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அதனால ஓகேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல், சரி ஓகே நம்ம அபார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டரே சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி உங்க குழந்தை முக்கால்வாசி அபார்ட் ஆயிடுச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா வந்து நான் இது பண்ணது காலையில வந்து டெஸ்ட் பார்த்தேன், பட் போகும்போது ரொம்ப லேட் ஆச்சு. நான் போகும்போது நீங்க வரத்துக்கு முன்னாடி உங்க குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த குழந்தை அபார்ட் பண்ணதே நீங்க தான். நீங்க அப்ப என் கூட அப்படி இல்லைங்க, என் குழந்தை அபார்ட் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு சாப்பிடுறீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அவங்க வந்து அப்போ எங்களாவது குழந்தையா இல்லையா அப்படின்னு, ஆமா உங்களால்தான் இல்ல, இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவங்க வந்து நம்ம வீடு சொல்றாரு, நீ ஏன் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க ரியாக்ட் பண்ணக்கு எனக்கு அது உங்க குழந்தை, நீங்க அபார்ட் பண்ணீங்க, அதுல நான் என்ன ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஏய் அது நம்ம குழந்தைடி அப்படின்னு. நம்ம குழந்தையா, நான் எப்போ உங்களை ஹஸ்பண்டை ஏத்துக்கிட்டேன்னு நீங்க நம்ம குழந்தைங்களா சொல்றீங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களை ஹஸ்பண்டாவே ஏத்துக்கல. சோ நம்ம குழந்தைங்கன்னு சொல்லாதீங்க, உங்க குழந்தைங்க. உங்க குழந்தைங்க நான் அபார்ட் பண்ணணும்னு தான் இருந்தேன், அதுவே அபார்ட் ஆயிடுச்சு, எனக்கு சந்தோஷம். நான் அபார்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் கெட்ட நினைச்சிருந்துருக்கும், நம்ம குழந்தை நம்ம அபார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். பட் நீங்களே அபார்ட் பண்ணாதான் எனக்கு அந்த ஃபீல் எதுவுமே இல்லை. சோ நான் ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவங்க அப்படியே பாக்குறாங்க. அந்த இன்னொரு விஷயம், இனிமேல் என் லைஃப்குள்ள என்ட்ரு நினைக்காதீங்க, பிகாஸ் நவ் ஐ ஹாவ் அ நியூ லைஃப். சோ நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சோ நீங்க வந்து இப்ப என் லைஃப்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வேற மாதிரி நடந்துடும், பாத்துக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு என் லைஃப்ல எந்த ஒரு இடமும் இல்ல. சோ அது ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது உங்களுக்குன்னு பிசினஸ் மட்டும் பாருங்க, புரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்ப வந்து ஆனா எங்களால அப்படி பார்க்க முடியாது, நாங்க இந்த ப்ராஜெக்ட் இது பண்ணதே உனக்காக தான், எங்களுக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்றாரு. அவருக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு ஜிமினுக்கு. நீங்க வந்து அது நினைச்சாலும் நடக்காது அப்படிங்கிறீங்க. ஏன் நடக்காது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா நம்மளோட உறவு 4 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு, அந்த உறவை மறுபடியும் ஒட்டுக்க முடியாது. ஒரு கண்ணாடி கிளாஸ் கீழே உளுந்து சுக்கு நேரம் வளர்ந்துச்சுன்னா அது திரும்ப ஒட்டக்க முடியாது. அப்படி ஒட்டச்சாலும் அது நல்லா இருக்காது. முன்னாடி அந்த கண்ணாடி கிளாஸ் எவ்வளவு அழகா இருக்கும், அதோட இது கேவலமா மாறிடும். அது அழகாக்க முடியாது எப்பவுமே. அந்த மாதிரிதான் நம்ம லைஃபும். அவங்க லைஃப்ல இருந்து நான் எப்ப வெளியேட்டேன், என் லைஃப்ல இருந்து நீங்க எப்போ போயிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க என் லைஃப்ல என்டர் ஆகணும்னு நினைக்காதீங்க. நீங்களா நினைச்சது முடியாது, ஏன்னா எனக்கு அதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. வீட்டு எல்லாருமே ரொம்ப சொல்லும்போது சாப்பிடுறாங்க. நீங்க வந்து பிசினஸ் மட்டும் பண்ணி புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இது முடிஞ்சிச்சு. ஓகே அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டு அப்படியே நீங்க போறீங்க. அண்ட் எனக்கு போயிட்டு திரும்ப வந்து அண்ட் மெயின் மேட்டர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரணும். என் பின்ன பாடி கார்ட்ஸ போட்டு அவ எங்க இருக்கா, என்ன பண்றாங்க, 4 வருஷம் என்ன பண்ணா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் லைஃப்ல நம்ம போலாம் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு எண்ணம் உங்களுக்கு மனசுல இருந்தா இப்பயே சொல்றேன், அடியோட அத மறந்துருங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு நல்லது இல்ல. இப்ப நான் சொல்லிட்டேன் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஹேண்ட் பேக் வந்து ஸ்டைலா இது பண்ணிட்டு வரீங்க. வீட்டு சூழலுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிட்டாங்க அவங்க. பிகாஸ் அவங்க இப்ப உங்க உண்மையை லவ் பண்ணிப்பாங்க. அவங்க சொல்லிருப்பாங்க இப்ப நாங்க லவ் பண்றோம் அப்படின்னு. நீங்க லவ் எப்படி வரும், லஸ்ட்ல இருந்து லவ் வருமா என்ன? லஸ்ட் இருக்க இடத்துல லவ் இருக்காது, லவ் இருக்கிற இடத்துல லஸ்ட் இருக்காது. உங்ககிட்ட வெறும் லஸ்ட் மட்டும்தான் இருக்கு, லவ் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து மனசுல அப்படி இருக்கு. ஓகே மீஸ் இதோட இந்த எபிசோட் நான் முடிச்சுக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டியூரேஷன் இது கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்ல, அடுத்த ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொண்டு வந்துடுறேன்டா. ஏன்னா நான் இங்க இது காலேஜ்ல இருக்கு, நான் இன்னைக்கு இது பண்ண ரெக்கார்ட் பண்றேன், நாளைக்கு போட்டுருவேன். சோ அதனால ஓகேடா மிஸ் பாய்.